வணக்கம். தீபாவளி 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 இல்லைங்க. தீபா ஆவலி. தீனா நெருப்பு, ஆவலினா வரிசை. அதாவது நம்ம முன்னோர்களை வரிசைப்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு அந்த அந்த நாளை நினச்சி நம்ம வந்து அவங்களுக்கு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிட்றதோ அவங்கள நினச்சி நம்ம வந்து ஒரு வணங்குறதா, முன்னோர்களை வணங்குறதா வந்து இந்த தினம் இருந்திருக்கு. மற்றும் அதுவும் இல்லாமல் அந்த தினத்தன்று காலநிலை புரட்டாசி முடிந்து ஐப்பசி மார்கழி இந்த மழைக்கால காலநிலை மாற்றம் ஏற்படுவதாலும் மக்களுடைய மனநிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாலும் சேஞ்ச் ஆகிறதுனாலும் இது ஒரு தினமாக வந்து எடுத்து போகலான்னு சொல்லிட்டு முன்னோர்கள் யோசித்து மனநிலை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நம்ம உடலை ஒரே உஷ்ணநிலையிலிருந்தும் நம்ம குளிர்ச்சி நிலையிலிருந்தும் ஒரே நிலை கொண்டு போவதற்காகவும் எண்ணெய் தேய்த்து நம்ம சுடு தண்ணியில் குளிக்கும் முறையினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு திருவிழாவாக கொண்டாடலாம். இது மாதிரி ஒரு பட்டாசும் சேர்த்து இனிப்பு பலகாரம் இதன் வழியாக ஒரு நான்வெஜ் வழியாகவும் கொண்டு போயிருக்காங்க. நம்ம இதை முன்னோர்கள் வந்து இது ஒரு திருவிழாவாக கொண்டு போய் நம்ம உடம்பை மனநிலையும் சரிப்படுத்துறதுக்காக ஒரு விழாவாக கொண்டாடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சரைப்பட்டியும் சொல்லக்கூடிய மிளகு, சீரகம், இன்னும் சில அஞ்சு வகையான இது இருக்குது இல்லைங்களா. அந்த அஞ்சரைப்பட்டியை வந்து கரெக்டாக ஒரு சூரணம் மாதிரி செய்து அதை வந்து நம்ம உடலுக்கு மருந்து மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு மனநிலை சரிப்படுத்தக்கூடியதாகவும் உடல்நிலையை உஷ்ணநிலையையும் மற்றும் அந்த காலநிலைக்கு ஏற்றவாறு எதிர்ப்பு சக்தியும் மனிதனுக்கு கூட்டுவதற்காகவும் இந்த தீப ஆவலி என்ற முறையை காலப்போக்கில் தீபாவளி மாதிரி மாறி அப்புறம் தீப ஒளின்னு மாறி இப்போ தீபாவளி இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இப்படியான நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம வந்து இப்படியான ஒரு விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அதாவது குழவர்கள், அதாவது மண்பாண்டம் செய்யக்கூடிய அவர்களுக்கு இந்த மழை காலகட்டத்தில் தான் வந்து களிமண் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனாலே அவங்களுக்கும் ஒரு காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அது தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு நாள் கொண்டாடுறது, இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா அறுவடை காலங்களில் முடிந்து நாம் வந்து ஒரு மாட்டுக்கான நாளும் உழவருக்கான நாளாகவும் கொண்டாடுறோம். அது மாதிரி தீபாவளியும் இதுவும் வந்து நம்ம முன்னோர்களுக்கு நம்ம மனிதர்களுக்காண்டி ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இதை வந்து யாரும் மறந்துட வேண்டாம். நம்மளுடைய பழக்க வழக்கம் இப்போ கூட எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. நம்ம சத்தவங்களை நினைத்து முன்னோர்களை நினைத்து வந்து இந்த நாளில் வந்து படையல் போடுறாங்க. இந்தாண்ட எங்கள் ஊரில் வேளாந்தல் பார்த்தனால அந்த ஊரெலாம் கூட அப்படி தான் இருக்குது. இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் ஊருங்கள்லாம் கூட அப்படி தான் இருக்குது. திருவண்ணாமலை பக்கங்களும் நிறைய ஊரில் அந்த சில வழக்கங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மாறாமல். ஆனால் சிலர் நிறைய மறந்துட்டு தீபாவளி மாறிட்டு இப்போ தீபாவளி அப்படின்னு மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம இதை வந்து எதுக்கு கொண்டாடுறோன்றத முறையில் வந்து நாம் தெரிஞ்சு கரெக்டாக பயன்படணும். அனைவருக்கும் இப்போ இருக்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.